முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ராணுவ வலிமையில் மைல்கல்லை எட்டிய ஏமன். இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ஆயுதத்தை தயாரித்து சாதனை. இஸ்ரேல் விமானங்கள் செல்லும் பாதையை தவிர்க்குமாறு சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை. 20 மாதங்கள் கடந்தும் தொடர்ந்து போரிடும் பாலஸ்தீனிய போராளிகள். தாக்குதல் வீடியோக்களை மீண்டும் ஹமாஸ் வெளியிடுவதால் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தில் பெரும் கொந்தளிப்பு. ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவு மட்டுமே தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கான் யூனிஸ், ஜபாலியா, பெய்ட் ஹானூன் படைப்பிரிவுகள் தோற்கடிக்கப்படவில்லை. இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு. பாலஸ்தீனத்திற்கு விரையும் அரபு நாடுகளின் அமைச்சர்கள். தனி நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தீவிரம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனம் செல்லும் சவுதி இளவரசர். ஜூன் மாதம் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் பிரான்ஸ். தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு கெடு விதித்துள்ள இமானுவேல் மேக்ரான். சிரியா எல்லை பகுதிக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல். கற்களை வீசி எறிந்தும் இஸ்ரேல் கொடிகளை கிழித்தும் பொதுமக்கள் ஆத்திரம். ஆசாத் ஆட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு முதன்முறையாக சம்பவம். இஸ்ரேலை கண்டித்து ஆப்கானிஸ்தான் முழுவதும் போராட்டம். ஊர்வலங்களுக்கு தலைமை தாங்கிய தலிபான் தலைவர்கள். காசா தனித்து விடப்படவில்லை என்று முழக்கம். மீன் டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் போர் விமானங்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தும் நவீன ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன. ஏமன் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவதற்காக இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் F-35 விமானம் இனி நகைச்சுவை பொருளாக மாறும் என ஏமன் அதிபர் மஹ்தி அல்-மசாத் தெரிவித்துள்ளார். இதுவரை போர் விமானங்களை பயன்படுத்தி தங்களை தாக்கி வந்த இஸ்ரேலால் இனி அப்படி செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்பும் கூட பயணிகளின் விமானத்தின் நடுவே பறந்துதான் இஸ்ரேல் விமானங்கள் ஏமனை தாக்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ஆயுதங்களை தாங்கள் பெற்றுள்ளதால் இஸ்ரேல் விமானங்கள் பறக்கும் பாதைகளை சர்வதேச நாடுகளின் பயணிகள் விமான நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல இஸ்ரேலிய கப்பல்கள் செல்லும் பாதைகளையும் சர்வதேச நாடுகளின் கப்பல் நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரம் இனி எத்தனை விமானங்களுக்கு நடுவே பறந்தாலும் இஸ்ரேல் விமானங்களை துல்லியமாக சுடுவோம் என்றும் விரைவில் ஏமன் மீது தாக்குதல் நடத்திய விமானங்கள் பற்றிய நல்ல செய்தி நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக ஏமன் விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பேசிய ஏமன் அதிபர் மஹ்தி அல்-மசாத், பென்குரியன் விமான நிலையம் இனி பாதுகாப்பான ஒன்றாக இருக்காது. அதே போல செட்டிலர்கள் இனி நெதன்யாகுவை நம்ப வேண்டாம். அவரால் இனி உங்களை காப்பாற்ற முடியாது. இனி பங்கர்கள் கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் ஏமன் தலைவரின் இந்த புதிய எச்சரிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் நவீன ஆயுதங்களை ஏமன் படைகள் பெற்றுவிட்டன என்று கூறப்படுகின்றது. அப்படி அது உண்மையாக இருந்தால் காசா இஸ்ரேல் போரில் அது பெரும் மைல்கல்லாக கருதப்படுகின்றது. 20 மாதங்களுக்கு பிறகும் இஸ்ரேலை எதிர்த்து சண்டையிட்டு வரும் ஹமாஸ் அதனை வீடியோவாக எடுத்து மீண்டும் வெளியிட தொடங்கி இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்புகளின் ராணுவ பிரிவுகள் ஒருங்கிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை காசாவின் பல இடங்களில் எதிர்த்து சண்டையிட்டுள்ளன. கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய யூனியன் இல்ல பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகள் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து அரண்களை தகர்க்கும் ஆயுதங்கள் மூலம் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக பாலஸ்தீன அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதில் கட்டாய உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சண்டை பல மணி நேரம் நீடித்துள்ளது. கான் யூனிஸில் அபுதக்கா சந்திப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு நிலைகளை குறிவைத்து மோட்டார் ஷெல் தாக்குதல் நடத்தியதாகவும் பாலஸ்தீன போராளி குழுக்கள் கூறியுள்ளன. இதற்கான வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே காசாவில் நடைபெற்ற சண்டையில் தங்கள் தரப்பில் 2 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூறியுள்ளது. ஒரு பக்கம் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபக்கம் அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகின்றது இஸ்ரேல். இந்நிலையில் ஹமாஸும் மீண்டும் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதோடு அதனை வீடியோவாகவும் எடுத்து ஆவணமாகவும் வெளியிட்டு வருகின்றது. ஹமாஸின் இந்த வீடியோ ஆவணங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கதிகலங்க வைத்துள்ளன. காரணம், 20 மாத போருக்கு பிறகும் ஹமாஸ் தொடர்ந்து தாக்குதல் வீடியோக்களை வெளியிடுவது ஆக்கிரமிப்பு குடியிருப்பு மக்கள் மத்தியில் ராணுவத்தின் மீதான நம்பிக்கையை தொடர்ந்து குறைத்து வருகின்றது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பாலஸ்தீனத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார்.
இந்த பயணத்தை அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. துருக்கி, எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மேற்கு கரைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இவர்களில் சவுதி இளவரசரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஃபைசல் பின் ஃபர்ஹான் இடம்பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1954ஆம் ஆண்டு மன்னர் சவுத் ஜெருசலத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 1966ஆம் ஆண்டு அப்போதைய சவுதி மன்னர் ஃபைசல் ஜெருசலத்திற்கு பயணம் மேற்கொண்டார். 1967 போரிற்கு பிறகு சவுதியிலிருந்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்த உயர்மட்ட தலைவர்கள் யாரும் பாலஸ்தீனத்திற்கு பயணம் மேற்கொள்ளவில்லை. இந்த சூழலில் காசா மற்றும் மேற்கு கரையில் நிலவும் மோசமான சூழலை கருத்தில் கொண்டு அரபு நாடுகளின் தலைவர்களுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி அழைப்பு விடுத்துள்ளது. இதனை ஏற்று முக்கிய முஸ்லிம் நாடுகளான துருக்கி, எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ரமல்லாவிற்கு சென்று மஹ்மூத் அப்பாஸை சந்திக்க உள்ளனர். சவுதி உள்ளிட்ட நாடுகளின் இந்த நடவடிக்கை பாலஸ்தீன தனிநாட்டை நோக்கிய பயணத்தை தீவிரப்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. காசாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரான்ஸ் ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் மன்றம் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை கண்டித்து முதன்முறையாக ஆப்கானிஸ்தானில் நாடு தழுவிய பிரம்மாண்ட போராட்டம் மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. தாலிபான் தலைவர்களின் தலைமையில் தலைநகர் காபூல் மட்டுமின்றி பிற முக்கிய நகரங்களிலும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன கொடிகளுடன் காசாவை பாதுகாப்போம் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் முழக்கங்களை எழுப்பி பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தியுள்ளனர். காசா தனித்து விடப்படவில்லை, காசா மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் என போராட்டத்தின் நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய ஒரு பெண் கூறியுள்ளார். காசாவில் நடைபெறுவது ஒரு இனப்படுகொலை என்று ஆப்கானிஸ்தான் பிரதமர் ஹசன் அகுந்த் கண்டித்துள்ளார். காசா விவகாரத்தில் மிக கவனமாக தாலிபான்கள் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஈராக் மற்றும் ஈரான் எல்லை வழியாக தாலிபான்கள் தங்களது வீரர்களை காசாவிற்கு அனுப்ப திட்டமிட்டதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் அதனை அவர்கள் மறுத்தனர். ஆப்கானிஸ்தானை மறுகட்டுமானம் செய்வதே தற்போதைய தங்களது திட்டம் என்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் தலையிடும் சூழல் தற்போது இல்லை என்றும் அவர்கள் கூறியிருந்தனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ஆட்சியை அகற்றி தாலிபான்கள் நாட்டை கைப்பற்றியவுடன் முதலில் அவர்களை வாழ்த்தி காசாவின் ஹமாஸ் அரசு அறிக்கை வெளியிட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் அப்போதைய ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை தாலிபான் தலைவர்கள் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆப்கானிஸ்தான் முழுவதும் காசாவிற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டம் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தெற்கு சிரியாவின் கிராம பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய படைகளை கற்களை கொண்டு தாக்கி மக்கள் விரட்டி அடித்துள்ளனர். ஆசாத் அரசு அகற்றப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பமான நிலையை பயன்படுத்தி குனைத்ரா பிராந்தியத்தின் கிராம பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு சிறிய கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ரோந்து பணியில் ஈடுபட்ட இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் வாகனங்களில் இருந்த இஸ்ரேலிய கொடியை கிழித்து எறிந்தனர். தொடர்ந்து வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாலஸ்தீனத்தை வரும் ஜூன் மாதம் தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே சிங்கப்பூர் பிரதமருடன் இணைந்து நடத்திய கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன், உடனே போரை நிறுத்தி மனிதநேய உதவிகளை அனுமதியுங்கள், உங்களுக்கு சில மணி நேரம் அல்லது சில நாட்கள் அனுமதி தருகின்றோம், இல்லாவிட்டால் கடும் தடைகளை எதிர்கொள்ளுங்கள் என இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். பாலஸ்தீன தனிநாட்டை உருவாக்குவது ஒரு தார்மீக கடமை மற்றும் அரசியல் தேவை என்றும் வலியுறுத்தினார். ரஃபாவில் மட்டுமே ஹமாஸின் படைப்பிரிவு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஹமாஸின் கான் யூனிஸ், பெய்ட் ஹானூன், ஜபாலியா பிரிகேடுகள் தோற்கடிக்கப்படவில்லை என இஸ்ரேலின் தலைமை தளபதி அயல் சமீர் தெரிவித்துள்ளார். அதற்கு சில மாதங்கள் ஆகும் என்றும் நிச்சயம் ஹமாஸை வீழ்த்திவிட்டு அந்த தகவலை கூறுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். காசாவில் இன்னும் 75% பகுதிகளை கூட முழுமையாக பிடிக்கவில்லை என்றும் அவற்றை முழுமையாக பிடிக்க இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்றும் இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி அயல் சமீர் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் லட்சக்கணக்கான ரிசர்வ் படையினர் உள்ள நிலையில் தற்போது நிரந்தர ராணுவத்தின் 5 படைப்பிரிவுகளையும் இஸ்ரேல் குவித்துள்ளது. 20 மாதங்களாக போரிட்டும் இன்னும் சில மாதங்கள் தவணை கேட்டு வருகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ராணுவ வலிமையில் மைல்கல்லை எட்டிய ஏமன். இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ஆயுதத்தை தயாரித்து சாதனை.
இஸ்ரேல் விமானங்கள் செல்லும் பாதையை தவிர்க்குமாறு சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை. 20 மாதங்கள் கடந்தும் தொடர்ந்து போரிடும் பாலஸ்தீனிய போராளிகள். தாக்குதல் வீடியோக்களை மீண்டும் ஹமாஸ் வெளியிடுவதால் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தில் பெரும் கொந்தளிப்பு. ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவு மட்டுமே தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கான் யூனிஸ், ஜபாலியா, பெய்ட் ஹானூன் படைப்பிரிவுகள் தோற்கடிக்கப்படவில்லை. இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு. பாலஸ்தீனத்திற்கு விரையும் அரபு நாடுகளின் அமைச்சர்கள். தனி நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தீவிரம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனம் செல்லும் சவுதி இளவரசர். ஜூன் மாதம் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் பிரான்ஸ். தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு கெடு விதித்துள்ள இமானுவேல் மேக்ரான். சிரியா எல்லை பகுதிக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல். கற்களை வீசி எறிந்தும் இஸ்ரேல் கொடிகளை கிழித்தும் பொதுமக்கள் ஆத்திரம். ஆசாத் ஆட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு முதன்முறையாக சம்பவம். இஸ்ரேலை கண்டித்து ஆப்கானிஸ்தான் முழுவதும் போராட்டம். ஊர்வலங்களுக்கு தலைமை தாங்கிய தலிபான் தலைவர்கள். காசா தனித்து விடப்படவில்லை என்று முழக்கம்.